الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானாரின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்திலே நிறைய நியாமத்துக்களை பெற்று நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருப்பதினால் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்கள் வாழ்க்கையிலே நான் அதிகரிப்பேன், அதிகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். அப்படி நீங்க நன்றி செலுத்தல, வலையின் கஃபர்த்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் இன்ன அதாபில ஷதீது, என்னுடைய கடுமையான அதாப் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்தில் கூட கால் வீங்க தொழுகினார்கள். பெருமானார் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் கால் வீங்க அவர்கள் தொழுதார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஏன் நாயகமே, உங்களுக்கு தான் பாவம் மன்னிப்பெல்லாம் முன்னாடியே மன்னிக்கப்பட்டு விட்டதே, பாவமே இல்லையே உங்களுக்கு, நீங்கள் பாவமே செய்யாதவர்களாக இருக்கிறீர்களே, எதற்கு இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நன்றி என்பது எந்த விதத்திலெல்லாம் வருகிறது. நன்றி செலுத்துவதுன்னு சொன்னா, ஒருத்தர் யாராவது நமக்கு உதவி செய்யறாங்கன்னா உடனே அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றோம், சுக்ரியான்னு சொல்றோம். இதுக்கு பேர் நன்றியா? அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா நியமத்துகளுக்கும் தொழுகிறோம், ஓதுகிறோம், இதற்கு பேர் நன்றியா என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒன்று இரண்டை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலீலன் மின் இபாதிய ஷக்கூரா, என் அடியார்களிலே நிறைய, அதாவது கம்மியானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அதனுடைய முதல் அவனுடைய நியாமத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முன்னாள் வாழ்க்கையின் நியாமத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லது முன்னால் நாம் இருந்ததை நினைத்து பார்த்தால், அல்லாஹுவின் நியாமத்துக்களை நினைத்து பார்ப்பதால் நமக்கு நன்றி செலுத்திய நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் முன்னாடி எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படியெல்லாம் உலகத்திலே திரிந்து கொண்டிருந்தோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனால், உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாலைவனத்தில் அவர்கள் அமீரில் மூமினீனாக இருக்கும் பொழுது பாலைவனத்தை கடந்து செல்கிறார்கள். கூட எல்லாரும் அவங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, நின்று தேம்பி தேம்பி அழுதாங்களாம். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களாம், ஏன் அழுகிறீங்க, இங்க வந்து நின்று அழுகிறீங்களேன்னு கேட்டாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், ஒரு காலத்துல நான் இந்த இடத்துல நான் ஆடு மேய்ச்சேன்ட்டாங்களாம். ஒரு காலத்துல நான் ஆடு மேய்த்தேன். ஆடு மேய்க்கும் போது நான் என்ன செய்வேன், சில ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எனக்கு என் தகப்பனார் மேய்ப்பதற்கு அனுப்புவார்கள். ஒட்டகங்களை எல்லாம் மேய்த்து கொண்டிருப்பேன். திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பாறையில படுத்து தூங்கிடுவேன். ஒட்டகங்கள் எல்லாம் தெற்குக்கு போய்விடும்.
திக்குக்கும் போய்விடும். அதை தேடி பிடிப்பதற்குள் என் தகப்பன் வந்து விடுவார். தகப்பன் வந்து என்ன செய்வாங்க, சாட்டை எடுத்து என்னைய சக்கையா அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொல்லுவாங்க, ஒட்டகம் ஓட்டுறது கூட, ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாதவன் நீ எப்படி உருப்படுவாய் என்று திட்டுவார்கள் என்னை. நான் அதை நினைத்து அழுகிறேன். ஒட்டகத்தை நான் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத இந்த உமரை இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல மகானங்களுக்கு நான் முதல்வராக, நீதிபதியாக, அதிபராக நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்னார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் ஆட்சி எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னார். 22 லட்சத்தின் சதுர தூரங்கள் அதிகமான ஆட்சிகள் அவர்களுக்கு இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பார்த்தால், பிலால் ரலியல்லாஹு அவர்களும் அப்படித்தான். அவர்கள் சொல்லுவார்கள், பழைய வாழ்க்கையை நினைத்தா அவர்கள் அழுதிருக்கிறார்கள். சொல்லுவார்களாம், என்னை பார்த்தால் எல்லாருமே என்னை நஜீஸ் மாதிரி பார்ப்பாங்க, மக்கள் எல்லாம் என்னை நஜீஸ் மாதிரி பார்ப்பாங்க, என்னை பார்த்தாலே எல்லோரும் அசிங்கமாக நினைப்பார்கள், என்னுடைய உதடு தடித்திருக்கும், நான் கருமையாக இருப்பேன், என்னை பார்த்தாலே அவர்கள் கேவலமாக நினைப்பார்கள், நான் கருப்பு நிற நீக்ரோவாக இருக்கிறேன் என்று நான் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான். காபத்துல்லாஹ்வுடைய சாவியை எனக்கு கொடுத்தான். காபத்துல்லாஹ்வுடைய சாவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கொடுத்துத்தான் மக்கா வெற்றிக்கு பின்னால் காபாவின் சாவியை நான் திறந்தேன், கதவை நான் தான் திறந்தேன். அவ்வளவு உள்ள தகுதியை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். முன்னால் நடந்த நிகழ்வுகளை நினைத்து, முன்னால் இருந்த வாழ்க்கையை நினைத்து நான் கவலைப்பட்டேன். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறானே என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களும் அப்படித்தான். அபூ ஹுரைரா எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எப்பவுமே பள்ளிவாசல்லே படுத்து கிடப்பாங்க. பெருமானாருக்கு ஏதாவது சாப்பாடு வந்தா அவங்க கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு படுத்து கிடப்பாங்க. சில சமயங்கள்ல பசி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இவர் கீழே விழுந்த உடனே என்ன நினைப்பாங்களா, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கழுத்து மேல காலை வச்சு மிதிச்சுட்டு போவாங்களாம். என்னன்னு கேட்டா, பைத்தியத்துக்கு அது ஒரு வைத்தியமா. அது அந்த காலத்துல கழுத்து மேல காலை வச்சு மிதிக்கிறது பைத்தியத்துக்கு வைத்தியமா. அன்றைய காலகட்டத்தில் இப்படிலாம் என்னை போட்டு மிதிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இணைந்து 3 வருடங்கள் தான் ஆச்சு. பெருமானாருக்கு பின்னால நான் அவர்களின் இமாமத்துக்குள்ள, அவர்களின் தொழுகையிலே 3 வருடங்கள் தான் நான் அவர்களோடு தொடர்ந்து வாழ்ந்தேன். என்னுடைய ஈமான் 3 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே இருந்துச்சு. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு 5000ற்கு மேல ஹதீஸ்களை அவர்கள் இந்த சமூகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்குமே தெரியாத பேர் இல்லை இது. அபூ ஹுரைரா அப்படி என்றால் எல்லாருக்கும் தெரியும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அபீ ஹுரைரா என்று சொல்லப்படுகின்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் பெயர்கள் உச்சரிக்கப்படும் அளவிற்கு அல்லாஹ் என்னை மாற்றிவிட்டானே என்று முன்னால் நடந்த காலங்களை நினைத்து வருத்தப்பட்டு அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அல்லவா. அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதின் வகையில் உண்டானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுனா எப்படின்னா, நம் நியமத்துக்களை சில நேரங்களிலே மறைச்சு வைக்கணும். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை மறைத்து வைக்கணும். ஏனென்று சொன்னால், அது மறைத்து வைப்பது அதுவும் அல்லாஹ்விற்கு சுக்ரு செய்யற மாதிரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ரகசியமாக சில விஷயங்களை வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அப்பாட்ட வந்து சொன்னாங்க, நான் கனவு கண்டேன், 11 கோள்கள் அது எனக்கு சஜிதா செய்வது போன்று, சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வது போன்று நான் கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே, இந்த நியமத்தை உன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்னென்று சொன்னா, அவங்க சொன்னாங்க, 11 கோள்கள் என்று சொன்னால் உன்னுடைய உடன் பிறந்த 11 பிள்ளைகள், உன் உடன் பிறந்தவர்கள், அது மட்டுமல்ல சூரியனும் சந்திரனும் என்று சொன்னால் நானும் என்னுடைய மனைவியும் உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் இவர்களுக்கெல்லாம் உயர்வானவர் நீ என்பதை அல்லாஹ் கனவின் மூலமாக சொல்லி இருக்கிறான். இதை உங்களுடைய சகோதரிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள்.
சொன்னதுனால் என்ன ஆச்சு? அவங்க நாட்டை விட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். எகிப்தில் போய் அவர்கள் பெரிய ஒரு நாட்டினுடைய உணவு மந்திரியாக மாறி போனார்கள் என்பதாக வரலாறு. அவர்கள் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடந்த காலத்தினுடைய வாழ்க்கை, என் சகோதரர்கள் என் மீது பொறாமை கொண்டதால் என்னை கொண்டு போய் கிணற்றில் தள்ளினார்கள். இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கண்ட கனவை மறைத்து வைக்க சொன்ன அவங்களுடைய தந்தையின் பேச்சை கேட்காமல் மறைச்சு வைக்காததுனால இது இவர்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய தண்டனை என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, சில நேரங்களில் நம்ம ஞாபகத்தை வெளியே சொல்லக்கூடாது. நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் வெளியே சொல்லக்கூடாது. இதை மறைத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது பெருமைக்காண்டு சொல்றது, பகட்டுக்காக வேண்டி சொல்றது. பெருமானார் சொன்னார்கள், உதுகுலு மின் அப்வாபில் முத்தஃபர்ரிகா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து சொன்னார்கள், அந்நதுரு எதுகுலுல் நார் என்று சொன்னார்கள். எதுகுலுல் கபுர் என்பதாக சொன்னார். ஒரு மனிதனுடைய கண் பார்வை இருக்கிறது அல்லவா, அவனை கபூர்ல கொண்டு போய் தள்ளிருன்னு சொன்னாங்க. கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அது கபரில் கொண்டு போய் தள்ளிவிடும். நீங்க என்ன செய்யக்கூடிய உங்களுடைய நியமத்துக்களை பெருமைக்காக வேண்டி சொன்னீர்கள் என்று சொன்னால் அது கண்ணீர்களாக மாறி போய் அது உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் நியமத்துக்களை சிலதை மறைத்து வைக்க வேண்டும், சிலதை வெளியிலே சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள்லாம் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயியாக வந்தார்கள், அதே போன்று கலீலுல்லாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், கலீமுல்லாவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ரூஹுல்லாவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களுடைய பெருமையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா பேசுறீங்க? இது மாதிரி நபிமார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தன்மைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், என்னை ஹபீபுல்லாவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கலீலுல்லா, ஹபீபுல்லா, இதற்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஹபீபுல்லா என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே அன்பை பெற்றவர், அன்பை தேடி பெற்றவர். ஆனால் அல்லாஹ் ஹபீப் என்று சொன்னால் தன்னுடைய ஹபீபின் மூலமாக அல்லாஹ் தன் அன்பை கொண்டு போய் கொட்டுகிறான். நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன் என்று அம்மாவின் நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹுவின் நியமத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம், பெரிய பணக்காரா இருப்போம், ஆனா ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்தா பிச்சைக்கார மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த நேரத்தில் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க நியமத்தை வெளிப்படுத்துங்க. பார்க்கறதுக்கு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு, பெரிய சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் வெளியில பார்க்கும்போது பார்த்தா முசாஃபிர் மாதிரி என்ன செய்வாரு, பழைய சட்டை, பழைய வேஷ்டி, பார்க்கறதுக்கு பக்கீர் மாதிரி யாராவது காசு போட்டு போயிடுவாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க, உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை வெளிக்காட்டுங்கள். இந்த நேரங்களிலே உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை வெளிக்காட்டுவது இறைவனுக்கு நன்றி செலுத்தியதற்கு சமம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதற்கு அடுத்து சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். உலகத்திலேயே மிகப்பெரிய அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தை சுக்குர், நன்றி செலுத்துவதில் மிக பிடித்தமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதை கேட்குறோம், வியாபாரம் எப்படிங்க? என்னமோ போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? அது போயிட்டு இருக்குது எப்படின்வாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அது வியாபாரம் நல்லா இல்லாட்டி கூட சரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை முதலில் சொன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹ் உடல்ல படைச்சி ரூஹ ஊதுன உடனே எந்திரிச்சு முதல்ல செஞ்ச வேலை ஹச்சுன்னு தும்புனாங்க. தும்புன உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாங்க. இருதயம் ஒரு நிமிடம் நின்று திரும்பி துடிக்கும். ஒவ்வொருவரும் தும்புகின்ற நேரத்தில் இருதயம் நின்று துடிக்கும். நின்ற உடனே நின்ற இதயத்தை அல்லாஹ் மீண்டும் துதிக்க வைத்தானே அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். எல்லா இடங்களிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். குர்ஆன்ல கூட பாருங்க, அல்லாஹ் முதல் வசனத்துல கூட அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் உலகத்தை படைத்து ரட்சிக்கின்ற அல்லாஹ்விற்கே உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அவன் புகழை எதிர்பார்க்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்கினி அவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ்
வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து.